எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. அண்ணே, இருமா கல்யாணி, பிள்ளைங்கள வர சொல்லியாச்சு, வந்துருவாங்க. சுமதி. எங்க கையல் அனுப்பியிருக்கேன். கையல் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு தான் போயிருக்கா. வந்துருவா. ம், சரிம்மா. அக்கா, இருமா கோமதி. நேத்தே முடிவு பண்ணது தானே. எப்படி இருந்தாலும் பிள்ளைங்க கிட்ட சொல்லி தானே ஆகணும். அக்கா, மற்ற பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியலக்கா. ஆனா கார்த்தி எதுவும் சொல்ல மாட்டாமா. இருந்தாலும் மனசுல எவ்வளவு கஷ்டப்படுவான்னு ஒன்றும் தெரியலையே. ஆமாக்கா, புள்ள எதுவும் வெளியே சொல்ல மாட்டாங்க்கா. ஆனா இந்த விஷயத்த பத்தி பேசுறப்ப அவன் எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையேக்கா. இரு பார்க்கலாம். இப்பதானே மனசுக்கே சந்தோஷமா இருக்கு. பழையபடி ஷாலினியே இந்த வீட்டுக்கு வந்துருவாள்லண்ணே. நம்ம எல்லார் கூடயும் அவளும் இருப்பானே. பார்க்குறப்பே சந்தோஷமா இருக்கும். எப்படா என் பிள்ளைய பாப்பேன்னு ரொம்ப ஆர்வமா இருக்குண்ணே. இதோ கையல் வந்துட்டான். அம்மாடி. அண்ணனுங்களெல்லாம் வர சொல்லிட்டேன்ப்பா. எல்லாரும் வந்துருவாங்க. சரிம்மா. இப்போ எதுக்காக அப்பா எல்லாரையும் வர சொல்லியிருக்காருன்னு தெரியலையே. இந்த அத்தை வர சந்தோஷமா இருக்காங்க. என்ன குண்டை தூக்கி போட போறாங்களோ எனக்கு ஒன்றும் தெரியல. என்னப்பா எல்லாரையும் வர சொல்லியிருக்கீங்க? அது தம்பி, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்ப்பா. என்னப்பா? தம்பி, இதுவரையும் நீங்க யாருமே எங்க 4 பேர் பேச்ச மீறினதே இல்லப்பா. எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த அப்பாவும் அம்மாவும் ஒரு முடிவு எடுத்தோம்னா அது கரெக்டா தான் இருக்கணும்னு நம்புறீங்க நீங்கெல்லாம். ஆமாப்பா, உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனா அப்பா அம்மா ஒரு வார்த்தை சொன்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு நல்லதா தான் இருக்கும்னு நினைச்சு எல்லாமே எங்களுக்காக நீங்க செஞ்சிருக்கீங்கப்பா. இப்பவும் ஒரு முடிவு எடுக்க போறோம்ப்பா. அது எங்களுக்காக இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்காக. நீங்க தான்ப்பா எதுவும் சொல்லாம. என்னப்பா நீங்க ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி பேசுறீங்க. நாங்க உங்க பிள்ளைங்கப்பா. எங்க கிட்ட சொல்றதுக்கு எதுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கப்பா. தம்பி, இப்ப நாங்க சொல்ல போற விஷயத்த கேட்டு உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் இந்த வீட்ல இருக்கவங்களுக்காக நீங்க ஒத்துக்கணும்பா. என்னப்பா நீங்க எங்க கிட்ட சொல்றதுக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? தம்பி, உங்க அத்தைக்கு ஒரு ஆசை. அது அவ ஷாலினி கூட திருப்பியும் ஒன்று சேரணும்னு ஆசைப்படுறாப்பா. என்னதான் இருந்தாலும் பெத்தவ இல்ல, அவளுக்கு ஷாலினி கூட திரும்பவும் சேரணும்னு ஆசையா இருக்கு. அதனால பழையபடி ஷாலினியை நம்ம வீட்டுக்கு கூப்பிடலான்னு சொல்றாப்பா. அப்பா, அது ஆமாப்பா. அது அவளும் நம்ம வீட்டில் தானே இருக்கா. அதனால உங்க அத்தைக்கு ஷாலினி கூட திரும்பி சேரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பெத்த பிள்ளைய பார்க்காம இருக்கிற கஷ்டம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தான்யா தெரியும். அவ கஷ்டம் எங்களுக்கு புரியுது. அதனால தான்யா உங்க எல்லார்கிட்டயும் கேட்காமயே ஒரு முடிவு பண்ணிட்டோம். இருந்தாலும் உங்ககிட்ட கேட்காம இதுக்கு சம்மதம் சொல்றதுக்கு மனசு வரலையா. அதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம். என்னாச்சு? எல்லாரும் என்ன எதுக்காக பாக்குறீங்க? அதானே, எதுக்காக எல்லாரும் இப்ப கார்த்திகை பாக்குறீங்க? அவன் என்ன சொல்ல போறான்? கார்த்திக் எப்பவும் நீங்க சொல்ற பேச்சை தான் மீறினதே கிடையாதே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அவன் தான் தட்டாம செய்வான்னு நீங்க தானே என்ன சொன்னீங்க. அப்படி இருக்கப்ப இப்படி நீங்க சொல்ற வார்த்தைய வேண்டானா சொல்ல போறான்? கல்யாணி, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எங்க பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசணும்னு எங்களுக்கு தெரியும். இப்ப என்ன, உன் பிள்ளைய தான் வர சொல்லி எல்லாரும் சொல்லியாச்சுல்ல, அப்புறம் என்ன? போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்னண்ணே நீங்க நல்லது சொன்னா கூட எல்லாரும் என்னையே தப்பா பாக்குறீங்க. எனக்கு என் பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்தா போதும். எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. எப்படியோ உங்க பிள்ளைங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். அண்ணா, என்ன ஆதி? இப்ப எல்லாரும் எதுக்காக என்ன பாக்குறீங்க? முடிஞ்சு போனது முடிஞ்சு போச்சு. இப்போ அதான் ஆசைப்படுறாங்கன்றதுக்காக தானே அப்பா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு அம்மா தானே. அவங்களுக்கும் அவங்க பொண்ணு கூட பேசணும் பழகணும்னு ஆசைலாம் இருக்கும்ல. ஹம், சரி. அவ்வளோதானப்பா. வேற ஏதாச்சும் பேசணுமா என்ன? கார்த்தி, என்னப்பா? கார்த்தி, எங்களால புரிஞ்சுக்க முடியுதுயா. உன் மனசு இப்ப என்னென்ன கேள்வி கேட்கும்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியலையா. அவ ஒரு வாரமா எங்க கிட்ட இதை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கா. நாங்களும் இப்ப சொல்லாம அப்ப சொல்லாமன்னு சொல்லாம தான் இருந்தோம். எங்களுக்கும் மனசு இல்லதாயா. ஆனா என்ன பண்றது? அவளும் இந்த வீட்ல தானே இருக்கா. தங்கச்சியா போயிட்டா. எங்களால ஒரு கட்டத்துக்கு மேல வேண்டான்னு சொல்ல முடியலையா. ஷோ அப்பா, என்னப்பா நீங்கெல்லாம் ஏன் என்கிட்ட இந்த மாதிரி பேசுறீங்க? நான் எதுவுமே நினைச்சுக்கல. நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறது
நல்லதா தான்ப்பா இருக்கும். நாங்க எப்பவும் அந்த முடிவுக்கு குறுக்க நின்னதே கிடையாது. இதுக்கப்புறம் நிக்கவும் மாட்டோம்ப்பா. நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. அது சரிதானாப்பா? கார்த்தி. ஷோ, என்னம்மா எல்லாரும் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அம், அவ்வளோதானா? நான் ரூம்க்கு போட்டுமா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா? கார்த்தி. எனக்கு ஒர்க் இருக்குமா? நான் ரூம்க்கு போறேன். பாவம்ப்பா அண்ணா, எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ அந்த ஷாலை நீங்கள் வரணும்னு என்னப்பா இருக்கு? அவன் நம்ம அண்ணனுக்கு பண்ணிட்டு போன துரோகத்தை யாராலையும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாதுப்பா. அண்ணா இன்னும் அதுலேருந்து வெளியவே முழுசா வரலப்பா. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ளே திரும்பியும் அவளை இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு. நீங்க பேசுறது எல்லாமே எங்களுக்கு புரியுதுடா தங்கம். ஆனா என்ன பண்றது? அவ எங்க கிட்ட கேக்குறப்ப முடியாதுன்னு எங்களால சொல்ல முடியலமா. நாங்களும் எவ்வளவோ அதை அவாய்ட் பண்ணி பார்த்தோம். ஆனா எங்களால முடியல. ஆனா இப்போ அண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணுறாருப்பா. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம யார்கிட்டயும் ஃபீலிங்ஸை காட்டக்கூடாதுன்னு தான் வேலை இருக்குன்னு அவர் ரூமுக்கு போயிருக்காரு. நம்ம முன்னாடி அவர் ஃபீல் பண்ண மாட்டாருப்பா. ஆனா கண்டிப்பா ரூம்ல போய் தனியா உட்காந்துட்டு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாரு. அவளை பார்க்கணும்னு நினைச்சாலே எனக்கு அவ பண்ணிட்டு போன துரோகம் மட்டும்தான் ஞாபகம் வருது. இதெல்லாம் இன்னும் நான் மறக்கவே இல்லை. அதுக்குள்ள திரும்பவும் அவ இந்த வீட்டுக்குள்ள வரான்னு சொல்றப்ப அம்மா சொல்றதும் கரெக்டு தானே. அத்தையும் ஒரு பொண்ணு தானே. அவங்க பொண்ணு அவங்க கூட இருக்கணும்னு அவங்களும் ஆசைப்படுவாங்கல்ல. ஒரு அம்மாவா அவங்க நினைக்கிறதும் கரெக்டு தானே. நம்ம ஒருத்தருக்காக எதுக்காக எல்லாரும் இப்படி ஃபீல் பண்ணணும்? வேண்டாம். நம்ம வெளியே எதுவும் காட்டிக்கவே தேவையில்ல. எவ்வளோதான் நான் சமாதானப்படுத்திக்கிட்டாலும் என் மனசு மட்டும் அவ கொடுத்துட்டு போன கஷ்டத்தை இன்னும் மறக்கவே முடியல. எத்தனை பேர் என்ன கேவலமா பேசினாங்களோ அது எல்லாமே காதுக்கு வந்து வந்து கேட்குற மாதிரியே இருக்கு. ஆம்பளையே இல்லைங்கிற பட்டத்தை வாங்கி கொடுத்துட்டு போனவளை எப்படி நான் திரும்பியும் என் கண்ணால பார்க்கறது? கடவுளே, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு மட்டும் ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்குல்ல. இப்போ கொஞ்ச நாளாக தான் அவள் கொடுத்துட்டு போன காயத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள திரும்பி அவளை பார்க்கணும்னு நினைக்கிறப்பவே சரி, நம்ம மனசுல இருக்க கஷ்டத்தை யாருக்கும் காட்டவும் கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தவும் கூடாது. வேண்டாம். என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடந்துதான் ஆகும். பார்த்துக்கலாம். மா. சொல்லுமா. என்னம்மா, உங்களுக்கு தான் உடம்பு முடியலல்ல, கொஞ்ச நேரம் படுங்கன்னு சொன்னா கேட்காம இப்படி காலையில வந்து இங்க உட்காந்துருக்கீங்க. அக்கா தான் காலையில இருந்து சமைச்சிட்டு இருக்கால, உங்களுக்கு என்னம்மா வேலை? நீங்க போய் படுங்கம்மா. இல்லம்மா வைஷு, அவளுக்கும் ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகுதுல்ல, அதான். அம்மா, நானே இவ்வளோ நேரம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். வேலையெல்லாம் முடிச்சிட்டாமா. அக்கா குளிச்சுட்டு வந்து உனக்கு ஒரு காஃபி போட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. அவ்வளோதான், வேலைலாம் எதுவுமே இல்லை. சரியா? நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்கம்மா. போய் கொஞ்ச நேரம் தூங்குங்க. இல்லைடா, பருத்தே இருந்தாலும் உடம்புக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அதான் கொஞ்ச நேரம் உட்காரலாமேன்னு வந்து உட்காந்துருக்கேன். ஆமாம், நீ என்னடா காலையிலே லேப்டாப்பை தூக்கி வச்சு உட்காந்துருக்க? அது ஒரு வேலை இருக்குமா, அதான். அம்மா. சொல்லுமா அனிதா. அம்மா, நான் வந்து எல்லாமே சமைச்சிட்டேன். சரியா? வைஷு தான் வீட்டில் இருக்கால, உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பா. சரியாம்மா? இந்தாங்க காஃபி குடிங்க. காஃபி குடிச்சிட்டு வைஷு உள்ள இட்லி ஊற்றி வச்சிருக்கேன், அப்புறமா அம்மாவுக்கு கொடுமா. சரியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்க்கா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. சரியா? நீ நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வா. அதான் நான் வீட்டில் இருக்கேன்ல, நான் அம்மாவை பார்த்துக்கிறேன். சரி வைஷு. அம்மா, ரொம்ப நேரம் இப்படி உட்காந்தே இருக்காதீங்க. சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு நல்லா படுத்து தூங்குங்க. அப்போ தான் நல்லா உடம்பு சரியாகும். சரியா? சரிம்மா. என்னாச்சு வைஷு, இன்னைக்கு ஆஃபர் லெட்டர் வரும்னு சொல்லிட்டு தானே லேப்டாப் எடுத்து வச்சு உட்காந்துருக்க, வந்துருச்சாடா? இல்லைக்கா, இன்னும் வரல. இன்னைக்கு ஈவினிங் வரையும் டைம் இருக்குல்ல, பார்க்கலாம்க்கா, பொறுமையாக வரும். அதுக்குள்ளே கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ண வேண்டியது இருந்ததுக்கா, அதான் பார்த்துட்ருக்கேன். அப்படியா? சரி வைஷு, நீ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோ. ஓகே, நீ அம்மாவை பார்த்துக்கோடா. எனக்கு கேப் வந்துடும், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீ போயிட்டு வாக்கா, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, போயிட்டு வரேன். சரிடா அனிதா. என்னம்மா, நீங்க 2 பேரும் வேலை பார்க்காம இப்படி வந்து அமைதியா உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு? இல்லை மாமா, அது
கார்த்திகை நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு மாமா. நேற்று அந்த விஷயம் சொன்னதுலேருந்து பையன் கீழே வரவே இல்லை. காலையில் வந்து காஃபி குடிக்கவும் வரல. வேலைக்கும் டைம் ஆச்சு, இன்னும் பையன் கீழே வரல. அதான் மாமா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஆமாங்க, புள்ள நேற்று நைட்டும் சாப்பிடவே இல்லை. அதான். என்ன சுமதி சொல்ற? பையன் நைட்டு சாப்பிடலையா? சாப்பிடலன்னா அவன் வேண்டான்னு சொன்னா அப்படியே விட்டுறதா? அவனை சாப்பிட வைக்கணும்ல. இங்க நாங்கள் எத்தனையோ முறை கூப்பிட்டு பார்த்துட்டோம். அவன் பசியே இல்லை, வேண்டவே வேண்டான்னு நின்றுட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க? ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயத்தை கேட்டு புள்ள ஏற்கனவே அப்செட்டா தான் இருப்பான். அதனால தான் வேண்டான்னு சொல்லியிருப்பான். ஷோ, என்ன நீங்களாச்சும் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும்ல. என்னவோ போங்க. அத்தை, மாமா. வாமானு. என்ன மாமா, காலையிலேருந்து யாரும் காஃபி கூட வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்தாங்க மாமா, காஃபி கொண்டு வந்திருக்கேன், எல்லாரும் எடுத்துக்கோங்க. நீ காஃபி குடிச்சியாம்மா? அர்ஜுனுக்கு கொடுத்தியா? அது மாமா, அவர் காலையில் 6 மணிக்கே ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாரு மாமா. நான் இப்போ தான் காஃபி குடித்தேன், நீங்கள் குடிங்க. என்னம்மா இவ்வளோ சீக்கிரம்? தெரியலங்கட்ட, ஏதோ எமர்ஜென்சி கேஸ்னு சொன்னார். ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துட்டே இருந்தது, அதனால தாங்கட்ட கிளம்பிட்டாரு. சரி சரிம்மா. அம்மாடி, அபி எங்க? அபி இன்னும் தூங்கி எந்திரிக்கலாத்த, தூங்கிட்டு தான் இருக்கான். சரிடா. அப்பா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். தம்பி என்னடா, காலையிலேருந்து இன்னும் டீ காஃபி கூட குடிக்கல. சாப்பிடாம எப்படி இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ் கிளம்புவ? இல்லம்மா, ஒரு மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா போயே ஆகணும், அதான். என்ன கார்த்தி இப்படி பண்ணிட்டு இருக்க? மீட்டிங்லாம் எப்பயும் 10 மணிக்கு மேலே தானே வைப்பாங்க. உனக்கு எங்கடா 8 மணிக்கு வைக்கிறாங்க? ஏன்டா இப்படி பண்ணுற? சாப்பிட்டுட்டு போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. சாப்பாடெலாம் அனு ரெடி பண்ணிட்டான். சாப்பாடெலாம் ரெடியாக தான் இருக்குது, போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பு. இல்லம்மா, எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம், எனக்கு பசிக்கல. அது எப்படிப்பா உனக்கு பசிக்காமல் இருக்கும்? ராத்திரியும் எதுவுமே சாப்பிடல, காலையில் இருந்துச்சு இன்னும் டீ காஃபி கூட குடிக்கல. இப்போ காலையிலையும் பசிக்கலன்னு சொன்னால் எப்படிப்பா? நான் உண்மையாதாம்மா சொல்றேன், எனக்கு சுத்தமா பசி இல்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் கிளம்புறேன். கார்த்திக், ஒரு நிமிஷம் இருங்க. ஆ, சொல்லுங்க அண்ணி. என்ன கார்த்தி, நீங்கள் இப்படி சாப்பிடாம போனால் நல்லாவா இருக்கு? அத்தை சொன்ன மாதிரி நீங்கள் நைட் இருந்து எதுவுமே சாப்பிடல. இப்போ இட்லி ஊற்றி ரெடியாக தான் வச்சுருக்கேன், வந்து ஒரு 2 இட்லியாச்சும் சாப்பிட்டுட்டு போங்களேன். இல்ல அண்ணி, எனக்கு பசியே இல்ல, அப்புறம் எப்படி நான் சாப்பிட முடியும்? நிஜமாதான் அண்ணி சொல்றேன், எனக்கு சுத்தமா பசிக்கல. எனக்கு மீட்டிங் டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். கார்த்தி, அப்பா, நான் கிளம்புறேன்ப்பா, ப்ளீஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எங்க நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோங்க. நம்ம பிள்ளைய கஷ்டப்படுத்துகிற மாதிரியான முடிவை எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். அவன் இந்த வீட்டுக்கு திரும்பியும் வர்றது நம்ம பிள்ளைக்கு பிடிக்கலங்க. இப்படிலாம் இவன் சாப்பிடாம இருந்ததே இல்லைல்லங்க. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. என்ன பண்ணுறது? நாம என்ன பண்றது சொல்லுங்க? கல்யாணி வந்து நம்ம கிட்ட கேக்குறப்ப என்னால முடியாதுன்னு சொல்ல முடியலமா. ஏன்னா அவளும் இந்த வீட்ல இருக்க பொண்ணுதான், என் தங்கச்சி. அவ புள்ளைய பிரிஞ்சு 2 வருஷம் இருக்கால, அவளுக்கும் அவ புள்ள கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? அதனாலதான் சரின்னு ஒத்துக்கிட்டோம். ஆனா இது இப்படி நடக்கும்னு நாங்க தான் எதிர்பார்க்கலையே. அத்தை, மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு நீங்கள் இந்த விஷயத்தை நேற்று பேசுகிறப்பயே எனக்கு தோணுச்சு மாமா. கண்டிப்பாக கார்த்திக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மாமா. ஏன்னா அவர் இன்னுமே அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரல. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2 வருஷம் ஆனனால கொஞ்சம் மாறுதல் தெரியுதே தவிர, இப்போ திருப்பி பழையபடி அந்த பொண்ணை பார்க்கணுன்லாம் நினைக்கிறப்போ அவர் மனசு ஏற்றுக்காதல்ல. ஏன்னா அவர் பட்ட காயம் அப்படி. அதிலேருந்து அவர் வெளியே வந்து தானே ஆகணும். கொஞ்சம் டைம் எடுக்கும் மாமா. அவரை விட்டுருங்க, அவரே மனசு மாறுவார். ஆஃபீஸ் தான் கிளம்பி போயிருக்காருல்ல, அதனால் கண்டிப்பாக சரியாயிடுவார். மத்தியானத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து விடலாம், கண்டிப்பாக சாப்பிடுவார். நீ சொல்கிறது கரெக்டு தான் அனு. அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து தான் ஆகணும். சரிம்மா, மத்தியானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து விடலாம், கண்டிப்பாக புள்ள சாப்பிடுவான். இந்த அப்டேட்ஸை பற்றி கண்டிப்பாக டீமுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். ஓகே, ஒரு ஷார்ட் மீட்டிங் இங்கே போட்டுடலாம். கண்டிப்பாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இதை முடிக்க சொல்லி எப்ப சொன்னேன்? இந்த மேனேஜர் என்னதான் பண்றாரோ தெரியல. ஏற்கனவே இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு இவரு வேற ஒரு டென்ஷனை பண்ணிட்டு கொடுக்குற வேலையை கரெக்டா பண்றதே இல்ல. அப்படி என்னதான் வேலை பண்றாரோ தெரியல. ச்சே, இத பத்தி பேசாம இருந்தா சரி வராது. முதல்ல மெயில பண்ணி ரூம்க்கு வர வைக்கணும். குட் மார்னிங் சார். என்ன சத்யா, மார்னிங்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல? ஆமா சார், ஹாப்பியா இருந்தா தானே வேலையை நல்லா ஜாலியா ஒர்க் பண்ண முடியும். அதனாலதான் சார் நீங்க மெயில் பண்ணி என்ன வர சொல்லியிருக்கீங்க. என்ன விஷயம் சார், சொல்லுங்க. நேத்து ஈவினிங் உங்களுக்கு கிளைண்ட் சைட்ல இருந்து மெயில் வந்திருக்கு, பாத்தீங்களா இல்லையா?
அந்த பிகே என்டர்பிரைசஸ் தானே சார்? ம். பார்த்தேன் சார். அதுக்கு ரிப்ளை பண்ண சொல்லி டிஎல்க்கு அனுப்பிட்டேனே சார். ஹலோ, அந்த ப்ராஜெக்டோட டிஎல் யாரு? கௌதம் சார். கிளைண்ட்ஸ் அனுப்பின மெயில கௌதம்க்கும் அனுப்பியிருக்காங்க. பாத்தீங்களா இல்லையா? நீங்க அதை ஃபார்வர்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது மிஸ்டர் சத்யா. சார், நல்ல மெயில படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா இப்படி என் முன்னாடி சிரிச்சுட்டே வந்து கூலா பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. அந்த மெயில் நம்மள எஸ்கலேட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதை கிளியரா படிச்சிங்களா இல்லையா? சார், அந்த கிளைண்ட்ஸ் தான் சார் தேவையில்லாம எஸ்கலேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த ப்ராஜெக்டை எண்டிங் டேட் நாளைக்கு சார். பட் நேத்தே அவங்க எல்லாருமே முடிச்சு அனுப்பிட்டாங்க சார். அப்புறமா அவங்க எஸ்கலேட் பண்றது அவங்க மிஸ்டேக் தானே சார்? ஓ, அப்படியா மிஸ்டர் சத்யா? எந்த கிளைண்ட்ஸும் அவங்க கொடுத்த ப்ராஜெக்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தா கண்டிப்பா அதை எஸ்கலேட் பண்ணவே மாட்டாங்க. நீங்க ப்ராஜெக்ட் சீக்கிரமா முடிச்சதெல்லாம் கரெக்டு தான். பட் அவங்க கேட்ட அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கீங்களா? அவங்க எவ்வளோ லிஸ்ட் அனுப்பியிருக்காங்கன்னு படிச்சு பார்த்தீங்களா? அதுல ஒரு அப்டேட் கூட பண்ணவே இல்லை. மெயில்ஸ் கூட செக் பண்ணாம எந்த அப்டேட்டுமே பண்ணாம யாராச்சும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் முடிச்சு தருவாங்களா? இவ்வளோ இரரெஸ்பான்சிபிளா என் முன்னாடி நின்று பதில் சொல்லிட்டு இருக்கீங்க சார். நீங்க இந்த ஆபீஸோட மேனேஜர். அது முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மேனேஜர் போஸ்ட்டுக்கு எந்த ஒர்க் ரெஸ்பான்சிபிளோ அதை கண்டிப்பா முடிச்சுதான் ஆகணும். நீங்க பண்ண ப்ராப்ளம் அண்ட் இர்ரெஸ்பான்சிபிள்னால மார்னிங் கிளைண்ட்ஸ் எனக்கு மெயில் பண்ணிருக்காங்க. சாரி சார். சாரி சொன்னா நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ் இல்லைன்னு ஆயிடுமா? இப்பவே இமீடியட்டா மிஸ்டர் கௌதம் கிட்ட பேசுறீங்க. இந்த ஒர்க் இன்னைக்கு ஈவினிங்குள்ள கண்டிப்பா கிளைண்ட்ஸ்க்கு போயிருக்கணும். பட் சார், எப்படி சார் இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும்? தட் இஸ் யோர் ப்ராப்ளம் அண்ட் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, எனக்கு தெரியாது எப்படி நீங்க அந்த ஒர்க்கை முடிப்பீங்கன்னு. எனக்கு தெரியாது. கண்டிப்பா அந்த டீம்ல இருக்க எல்லாரும் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அந்த ஒர்க்கை முடிக்காம யாரும் போகக்கூடாது. ஓகே சார், கெட் லாஸ்ட். கோ அண்ட் டு யுவர் ஒர்க். என்ன மேம், ரொம்ப நாள் கழிச்சு எங்களை திருப்பி ஒரு மீட்டிங் மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்கீங்களே. உங்ககிட்ட தனியா மீட்டிங் அட்டன் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது மேம். அப்படியா? அதுக்கு லீவ் போடாமல் நீங்கள் ரெகுலராக வரணும். ஒரு மாதத்தில் 2 நாள் 3 நாள் லீவ் போட்டால் கரெக்டாக அன்னைக்கு தான் நானும் மீட்டிங் வைக்கிறேன். உங்களால் அட்டன் பண்ண முடியல. ஓகே ஓகே மேம், அதெல்லாம் வெளியே சொல்லிட்டு சொல்லுங்க மேம். வாட் ஹேப்பன் அனிதா? எனி அப்டேட்ஸ்? எஸ் அஸ்வின், காவ்யா, அஞ்சலி, உங்களுக்கு கொடுத்துருக்க ஒர்க்கில் ஒரு சின்ன அப்டேட் பண்ண சொல்லி அனுப்பியிருக்கேன். அதை பார்த்தீங்களா? எஸ் மேம், இப்போ தான் பார்த்தேன். அதுதான். ஓகே, அந்த மெயிலை செக் பண்ணியிருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். அப்படி ஒரு வேளை செக் பண்ணலன்னா போய் இமீடியட்டாக அதில் பாருங்கள். கிளைண்ட்ஸ் நிறைய அப்டேட்ஸ் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? உங்களுக்கு அது பண்ணுறப்ப கண்டிப்பாக நிறைய டவுட்ஸ் வரலாம். வந்தால் என்ன இல்லைன்னா அஸ்வினை கூப்பிடுங்க, நாங்கள் கிளியர் பண்ணுறோம். ஓகே? ஓகே மேம். அஸ்வின், உங்களுக்கு அனுப்பியிருக்க ஒர்க்லேயும் ஒரு அப்டேட் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே அனிதா. நீங்கள் போய் ஒர்க்கை பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் வித் மீ. ஓகே? ஓகே மேம். என்ன அஸ்வின், ஏதாச்சும் என்கிட்ட பேசணுமா? ஆமா அனிதா, பட் நாட் ரிலேட்டட் டு ஒர்க். என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. அனிதா, ஏதாச்சும் ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? புரியல. எனக்கு என்ன ப்ராப்ளம்? அனிதா, நான் உங்களுக்கு ப்ராப்ளமான்னு கேட்கல. கார்த்திக் சாருக்கு ஏதோ ப்ராப்ளமா என்ன? அஸ்வின், நிஜமா நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு புரியல. அவருக்கு என்ன ப்ராப்ளம்? நல்லா தானே இருக்காரு. மார்னிங் அவர் ஆஃபீஸ் வரப்போ பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்க முடியல, கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது. என்னாச்சு? ஓ, அப்படியா அனிதா? பட் மார்னிங் வந்து சார் சரியில்லை, என்னன்னு தெரியல. காலையில் வந்ததுலேருந்தே ரொம்ப அப்செட்டாக இருக்காரு. யாரை போனாலும் டென்ஷனாக தான் பேசிகிட்டு இருக்காரு. காலையிலேயே மேனேஜரை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு. கௌதம் சார் டீமில் ஏதோ ப்ராப்ளம் போல, அதனால பயங்கரமாக திட்டி அனுப்பியிருக்காரு. வாட்? எஸ் அனிதா, நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆஃபீஸ் ஃபுல்லாகவே இப்போ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்திக் சாருக்கு என்னாச்சுன்னு தெரியல, வந்ததுலேருந்து டென்ஷனாகவே இருக்காருன்னு. என்னன்னு தெரியல அனிதா, அதான் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமோன்னு கேட்டேன். சூர்யா சார் இல்லை? இல்லை அனிதா,
சூர்யா சார் ஆஃபீஸ்க்கு வரலையே, இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கான். அதனால அவர் இன்னுமே ஆஃபீஸ் வரல, மீட்டிங் அட்டன் பண்ண போயிருக்காரு போல. அவரு இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் ஆஃபீஸ் வர மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. ஓ, எனக்கு தெரியல அஸ்வின். நான் இன்னும் அவரை பார்க்கவே இல்லை. என்னன்னு தெரியலையே. அனிதா, உங்களுக்கு தான் கால் வருது, யாருன்னு பாருங்க. ஆ ஆ ஆ பார்க்குறேன். ம், அத்தை ஃபோன் பண்ணுறாங்க. என்னவா இருக்கும்? நமக்கு இதுவரையும் அவங்க ஃபோன் பண்ணதே இல்லையே. சரி. ஓகே அனிதா, நீங்க பாருங்க, அப்புறமா பார்க்கலாம். ஆ ஓகே அஸ்வின். என்னக்கா, அனிதாவும் ஃபோனே எடுக்க மாட்டேன்றா. பையன் வேற மத்தியானம் அனுப்பின சாப்பாடும் சாப்பிடாம வீட்டுக்கு வேற அனுப்பி விட்டுட்டான். அதனால அனிதா கிட்டேயாச்சும் சொல்லி எப்படியாச்சும் சாப்பிட வைக்கலான்னு பார்த்தா அனிதாவும் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாளே. ஏதாச்சும் பிஸியாக இருப்பாளோக்கா? ஆஃபீஸில் வேலை பார்க்குற புள்ள, கண்டிப்பாக வேலை இருக்கும்லம்மா. என்னன்னு தெரியலையே. சரி, இன்னொரு முறை போட்டு பாரு. ம் சரிங்கக்கா. என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் தெரியாமல் கால் பண்ணிட்டாங்களோன்னு நினச்சேன். இப்போ திரும்பியும் பண்ணுறாங்க. சரி, என்னன்னு தெரியல. அட்டன் பண்ணி பேசலாம். ஹலோ அத்தை, நல்லா இருக்கீங்களா அத்தை? ஆமாடி அனிதா, நல்லா இருக்கியம்மா? நாங்களாம் நல்லா தான் இருக்கோம். என்னாச்சு? அவங்க வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு. நான் நல்லா இருக்கேன் அத்தை. சொல்லுங்க அத்தை, ஆஃபீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. என்னாச்சு அத்தை? எதா பிரச்சனையா? அது அம்மாடி, காலையிலேருந்து கார்த்திகை பார்த்தியாம்மா? கார்த்திக் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? அது அத்தை, காலையிலேருந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது. அவரை போய் பார்க்கவே முடியல அத்தை. என்னாச்சு? கோமதி இரு, நான் பேசுகிறேன். அம்மாடி. ஆ சொல்லுங்க அத்தை. அம்மாடி அனிதா, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைமா. அது என்னன்னா, உங்ககிட்ட நான் அப்புறமா விளக்கமாக எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆனால் இப்போ நாங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணோன்னா, கார்த்திக்கு நேற்று ராத்திரியிலேருந்து எதுவுமே சாப்பிடலம்மா. என்னது? நைட்லேருந்து அவர் இன்னும் சாப்பிடலையா? சரி, ராத்திரியும் காலையிலேயும் தான் எதுவும் சாப்பிடல. பையன் மத்தியானமாச்சும் சாப்பிடட்டும்னு டிரைவர்கிட்ட சாப்பாடு கொடுத்து விட்டுருந்தோம். ஆனால் சாப்பாடு எதுவும் வேண்டான்னு சாப்பாடை திருப்பி கொடுத்து விட்டுட்டாமா. எதுவுமே சாப்பிடவே இல்லைம்மா அனிதா. புள்ள சாப்பிடாம இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. எப்படியாச்சும் அவனை சாப்பிட வைக்கிறியாமா? என்னத்த சொல்கிறீங்க? அவர் சாப்பிடலையா? அதுவும் நைட் இருந்து சாப்பிடாம? அப்படி என்ன ஆச்சு? சரிங்க அத்தை, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சரியா? கண்டிப்பாக அவரை நான் சாப்பிட வைக்கிறேன் அத்தை. அம்மாடி, அவனுக்கு கோவம் வந்துட்டா கோவத்தை அவன் கண்ட்ரோலே பண்ண மாட்டாமா. யார்கிட்டனாலும் கோவத்தை காட்டுவான். உன்கிட்ட ஏதாச்சும் கோவப்பட்டானா மனசில் எதுவும் வச்சுக்காம கொஞ்சம் அவனை சாப்பிட வைமா. அவரை பற்றி எனக்கு தெரியாத அத்தை, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சரியா? கண்டிப்பாக அவரை நான் சாப்பிட வைக்கிறேன். ம் சரிடா அனிதா, கண்டிப்பாக அவனை சாப்பிட வச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவன் சாப்பிட்டுட்டானா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லுடா. கண்டிப்பாக அத்தை, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவர் கண்டிப்பாக சாப்பிட்ருவாரு சரியா? உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் இன்னும் சாப்பிடலன்னு நீங்கள் பேசுறதுலே தெரியுது அத்தை. பையன் சாப்பிடலன்னு நீங்கள் 2 பேரும் சாப்பிடாம இருக்கீங்க, கரெக்டா? அம்மாடி, அது உங்கள் வாய்ஸ்லே தெரியுது அத்தை. நீங்கள் எதுக்காக சாப்பிடாம இருக்கணும்? கண்டிப்பாக அவரை நான் சாப்பிட வச்சிடுறேன் சரிங்களா? என்னை நம்புங்க அத்தை. இப்போது நீங்கள் 2 பேரும் போய் கண்டிப்பாக சாப்பிடணும். ம் சரிடா. சரிங்க அத்தை, ஃபோனை வச்சிடுறேன். என்னாச்சு இவருக்கு? ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னென்னு தெரியலையே. சரி, எதுவாக இருந்தாலும் அந்த கோவத்தை சாப்பாடில் காட்டலாமா? சாப்பாடில் காட்டுறனால பாவம் அத்தைங்களும் இன்னும் சாப்பிடாம இருக்காங்க. இவர் சாப்பிட்டா தானே அவங்களும் சாப்பிடுவாங்க. ஷோ, சரி, முதல்ல போய் அவரை சாப்பிட வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் வேலை. என் லஞ்ச் பேக் எங்க?